வணக்கம். எதை கொண்டு வந்தாய்? எதை கொண்டு சொல்வதற்கு? எதுக்காக துடிக்கிறாய்? மனமே புரிந்து கொள். இந்த அச்சடிக்கப்பட்ட காகிதத்துக்கும் அடுக்குமாடிக்கும் ஏன் ஆசைப்படுகிறாய்? ஆசைப்படு, ஜீவிக்கிறதுக்கு வேண்டும். ஆனால் பேராசையோடு ஏன் வாழ்கிறாய்? பேராசைங்கிறது நிறைவு பெறாது. அது நீ வாழ்க்கையில் வாழ்ந்து செல்வதற்கு அல்ல, அது சஞ்சலப்பட்டு செல்வதற்கு தான் அந்த பேராசை. பிறருக்கு ஒரு உதவிகரமாக இருந்து வாழ்ந்து செல், அதுதான் வாழ்க்கையின் உயர்ந்த நிலை. இது ஒரு உண்மை நிகழ்வு தான். அடியனுக்கு ஒரு கீழே தடுக்கி ஒழுங்கப்படுகிறேன். அது யதார்த்தமாக போகும்போது வேறொருவருக்கு போகும்போது அடியனையும் காட்டிக்கொள்கிறேன். அவங்க பார்த்துட்டு ஆடு தோற்றத்தை பார்த்து இவர்கிட்ட இருந்த ஒரு அமௌண்ட் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணப்படுகிறார்கள். நானும் எண்ணப்படுகிறேன், இந்த வேலையில் போய் செய்கிறார்கள் என்று. இதை போய் நிறையா டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு பண்ணி முடிவாக இந்த எக்கோவா அதை எடுக்க சொல்கிறாங்க. அது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன், அந்த பெண்களுக்கு 2 பெண் எடுக்கிறது, ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் லாஸ்ட் டயத்தில் இவருக்கு கூட்டி ஸ்பீட் ஏற்றி விடு அப்படிங்காங்க. அதையும் புரிந்து கொள்கிறேன். கடைசியில் ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லாத ரிப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரியை காட்டி ஒரு 6 லட்சத்துக்குரிய கணக்கில் அவங்க எண்ணப்படுறாங்க. ஐயா, இது ஒன்றுமில்லை, என்னுடைய நிலை வேறு அப்படிங்கிறேன். இல்லைங்க, அப்படி இப்படின்னு பயத்தை உண்டாக்குறாங்க. இந்த டாக்டர்ஸ் லைன் மரண பயத்தை உண்டாக்கி மற்றவன்னா அந்த மூளைக்கு ஏறி மரண பயமே கொண்டு விடும். அவ்வளவு சிதைவு பண்ணுறாங்க. கடைசியில் புரிந்தது, இவர்கள் கமர்ஷியலாக மாத்திரையை, ஒரு தவறான மாத்திரையை கொடுத்து அதை சிக்கலில் விளைவிட்டு அப்புறம் வைத்தியம் பார்க்கறதுக்காக செய்கிறாங்க. 3 நாளில் தெரிஞ்சு போகுது. டக்குன்னு போய் அதுக்கு வேண்டிய ஆக்ஷன் கொடுத்த உடனே புரிந்து கொண்டு அந்த நிலையில் இருந்த டாக்டரை வெளியேற்றி விடுகிறார்கள். இதுதான் அங்கே நடந்தது. இப்படியும் செய்கிறார்கள். இதை கோபுரம் எழுப்பி மாடமாக கோபுரங்களை எழுப்பி என்ன பண்ண? நீ எண்ணத்தை கொண்டு வந்த, எதை கொண்டு சொல்வதற்கு? இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்வு தேவையாது. மன நிறைவோடு இருங்கள்.